சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க இந்த நெஞ்சு பொறுத்தவரை படத்தோட டைரக்டர். ஆமா, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்க. ஓகே. என் பேர் பிளஸ்ஸோ. இந்த நெஞ்சு பொறுக்குதலே படத்தினுடைய டைரக்டர், ஒன் ஆஃப் த டைரக்டர். 2 பேர், அதில் நான் ஒருத்தர். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன படம் பண்ணிட்டு அது ரிலீஸ் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறதில்ல. எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா, எங்கள் ப்ரொடியூசர் வந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டாரு, வாங்க வளர்ந்து போங்க அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு. படம் ரிலீஸ் ஆனது மட்டும் எங்களுக்கு வெற்றி கிடையாது. எங்களுக்கு வெற்றி என்னன்னா, நீங்கள் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க அப்படின்னு தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, ஒரு டைம் ஒரு வீக்கெண்ட் வந்து இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா மேபி ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இன்னைக்கு எத்தனையோ ஜாதி சார்ந்த படங்கள்லாம் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு புது மெசேஜை தான் தரும் ஒழிய அதே அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்காது. நாங்கள் ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். எல்லாருமே அவங்கள சார்ந்த உழைப்பு வந்து ரொம்ப ஹெவியாகவே போட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணது. இது ஜென்ரலாக வந்து ஒரு கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இது பண்ணலை. நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக என்னன்னா, ஒரு முழு படமே ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே நடந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், உண்மையாகவே இந்த ஜாதி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் மேபி வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம். ரெண்டாவது வந்து நான் ஜாதியிலே வந்து தாழ்ந்த ஜாதி, நான் அவங்க உயர்ந்த ஜாதி அப்படின்ற வேறுபாடு பார்க்குறவங்களுக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்லும். என்றைக்குமே வந்து தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்றது கிடையாது. நான் தாழ்ந்த ஜாதின்னு நிறைய பேர் அது நினச்சிக்கிட்டு இருக்கிறனால தான் மற்றவங்களும் அவங்கள அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு நாயின் அவன் சொல்றதுன்னா அது நாயின்ற மாதிரி தானே எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏன் நான் தாழ்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, ஸோ அந்த மாதிரி அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறனால தான் மற்றவங்களும் அவங்கள அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை இந்த படத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான், எல்லாரும் வாங்க, தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்க. தேங்க்யூ.